Good morning, students. Today we are going to see the topic direct and inverse proportion, fourth chapter. Let us see some problems today. Exercise 4.2, sixth sum. Meena had enough money to send 8 parcels, each weighing 500 grams, through a courier service. What would be the weight of each parcel if she has to send 40 parcels for the same money? கொஷின் லிசன் பண்ணிக்கோங்க. மீனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கொரியர் சர்வீஸில் 8 பார்சல் அனுப்புகிறாங்க. அந்த 8 பார்சலுக்கும் வெயிட் பார்த்தா 500 கிராம்ஸ் இருக்குது. அப்படின்னா வாட் வுட் பி த வெயிட் ஆஃப் ஈச் பார்சல் இஃப் ஷீ ஹேஸ் டு சென்ட் 40 பார்சல்ஸ் ஃபார் த சேம் மணி. ஒரு குறிப்பிட்ட அளவு மணியை வச்சுக்கிட்டு 8 பார்சல் அனுப்புனா 500 கிராம்ஸ் அது வெயிட் இருக்குது. அப்படின்னா 40 பார்சல்ஸ் அவங்க சென்ட் பண்ணாங்கன்னா அது ஒவ்வொரு பார்சலோட வெயிட்டும் என்ன இருக்கும்? இந்த கொஷின் வந்து இந்த சேம் மணி அப்படிங்கிற வேர்டு இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது இல்லை அப்படின்னு சொன்னால் இது டைரக்ட் வேரியேஷன் ஆயிரும். புரியுதா? 8 பார்சலோட வெயிட்டு 500 கிராம்ஸ்னால் 40 பார்சலோட வெயிட் என்ன அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனால் இங்கே சேம் மணி அப்படிங்கிற வேர்டு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவு மணி வச்சுருக்காங்க. அதில் 8 பார்சலை அவங்க அனுப்புறதுக்கு 500 கிராம்ஸ் வெயிட் அப்படின்னா அதே பணத்துக்கு 40 பார்சல் அவங்க அனுப்பணும். அப்படிங்கும்போது என்னாகும்? ஒவ்வொரு பார்சலோட வெயிட்டும் வந்து கம்மியாயிரும். அப்போ பார்சலோட கவுண்டிங் ரேஸ் ஆகும்போது அதோட வெயிட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு இந்த ஹிண்ட்டு வந்து இந்த சேம் அப்படிங்கிற வேர்டு வந்து சம்மில் இருக்கும். சில சம்மில் அதை நீங்கள் வந்து நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சொல்யூஷன் வந்துடும். கொஷின் புரிஞ்சிருச்சு. இப்போ சொல்யூஷனுக்கு வந்துடலாம். கொடுத்துருக்க கொஷின்லேருந்து ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன். ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பார்சல்ஸ் கொடுத்துட்டாங்க, வெயிட் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. 8 பார்சலோட வெயிட்டு 500 கிராம்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் பார்சல் ஒரு ஹெட்டிங்கு, வெயிட்டு வந்து கிராமில் எழுதிக்கிறோம், யூனிட் வந்து பக்கத்தில் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். 8 பார்சலோட வெயிட்டு 500 கிராம்ஸ். இப்போ 40 பார்சலோட வெயிட் எவ்வளவு, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் பார்சல் இன்க்ரீசஸ். 8லேருந்து 40ங்கிறது பெரிய நம்பர், அப்போ அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் வெயிட் டிக்ரீசஸ். இப்போ வந்து 8 பார்சலாக போடுறத 40 பார்சலாக நம்ம வந்து பிரிச்சுட்டோம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு பார்சலோட வெயிட்டும் கம்மியாகும். அப்போ வெயிட் வந்து டிக்ரீஸ் ஆகுது இன் அ சர்டன் மணி. அது அந்த வேர்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். குறிப்பிட்ட தொகை, சேம் மணிங்கிற வேர்டை இங்கே சர்டன் மணின்னு எடுத்திருக்கோம். அப்போ இது கண்டிப்பாக இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 8/40 × 500. இதை கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 கிராம்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது 5th சம். 6th போட்டு அப்புறம் 5th போட்டிருக்கேன். இதை பாருங்கள். 40 students stay in a hostel. They had food stock for 30 days. If the students are doubled, then for how many days the stock will last? ஒரு ஹாஸ்டலில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவையான 30 டேஸ்க்கான ஃபுட்டு வந்து இங்கே ஸ்டாக் இருக்குது. இதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டபுள் ஆகிட்டாங்க. டபுள்னால் கவுண்டிங் வந்து டூ டைம்ஸ் ஆகுது. டபுள் ஆனால் நம்ம ஏற்கனவே இருக்க ஃபுட் ஸ்டாக்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு வரும்? இப்போ இந்த சேம் அப்படிங்கிற ஒரு வேர்டு உங்களுக்கு சொன்னேன்னா அதே மாதிரி தான் இங்கே வந்து இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ 30 டேஸ்க்குள்ளே ஃபுட்டு மட்டும்தான் இருக்குது இங்கே. அதில் 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை வந்து போதும். ஆனால் அதுவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டபுள் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த 30 டேஸ்க்குள்ளே ஃபுட்டு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்யூஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க, அந்த டேஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ் ரெண்டு ஹெட்டிங்கில் அதை கொண்டு வந்துடுறீங்க. 40 ஸ்டூடெண்ட்டுக்கு 30 டேஸ்க்கான ஃபுட் இருக்குது. அப்போ அது டபுள் ஆகுது அப்படின்னு சொன்னால் 40 வந்து என்ன ஆயிரும்னா 80 ஆயிரும். டபுள் 80க்கு எத்தனை டேஸ்க்கு அந்த ஃபுட்டு வரும்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீசஸ். இந்த இன்க்ரீசஸ் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 40 அப்படிங்கிறது 80யாக மாறுது. அப்போ 80 வந்து அதிகம் தானே 40யை விட, அப்போ இன்க்ரீசஸ்ன்னு கொடுத்துட்றோம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அப்போ டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ஆள் கூடும்போது சாப்பாடும் அதிகமாக தேவைப்படும் இல்லையா? அப்போ அந்த ஃபுட்டு ஸ்டாக் வந்து நமக்கு கம்மியாயிரும். ஸோ ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும், ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்று டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஆர் இன்வெர்ஸ் வேரியேஷன் சொல்லலாம். அப்போ எக்ஸுக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிப்பீங்க? 40/80 × 30 கேன்சல் பண்ணிங்கன்னா 140 is 40, 240s are 80, 2 1s are 2, 15 2s are 30. அப்போ ஃபைனல் ஆன்சர் 15 கிடச்சிடும். therefore the stock will last in 15 days. அப்போ 40யாக இருக்கிறவங்க 80 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்றனா அவங்களுக்கான ஃபுட்டு வந்து 15 டேஸ்லேயே தீர்ந்து போயிடும். அடுத்த சம். இட் டேக்ஸ் 120 minutes to weed a garden with the 6 gardeners. If the same work is to be done in 30 minutes, how many more gardeners are needed? அந்த கொஷினை பாருங்கள்.
ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் 6 தோட்டக்காரவங்க இருக்காங்க. டு வீட் அ கார்டன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தோட்டத்தில் வந்து தேவையில்லாத செடிகளை எல்லாம் களை எடுக்கிறதுனா, இப்போ நம்மளே ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கூட தேவையில்லாத சில செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கும். அந்த செடிகளெல்லாம் பறிச்சா தான் நம்ம வைக்கக்கூடிய செடியானது நல்லா வளரும். அதுக்கு பேர் வந்து களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் வந்து WEED வீடு. அந்த தோட்டத்தில் 6 தோட்டக்காரங்க இருக்காங்க. அந்த வேலையை அவங்க செய்கிறதுக்கு 120 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இஃப் த சேம் ஒர்க், இந்த வேர்டை கவனிச்சுக்கோ, சேம் ஒர்க் இஸ் டு பி டன் இன் 30 மினிட்ஸ். இதே வேலையை அவங்க 30 மினிட்ஸில் முடிக்கணும். ஸோ வேலையை வந்து கொஞ்சம் ஏர்லியராக முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹவு மெனி மோர் கார்டனர்ஸ் ஆர் நீடட். ஏற்கனவே 6 பேர் இருக்காங்க, அவங்க கூட இன்னும் எத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அந்த வேலையை 30 மினிட்ஸில் முடிக்கலாம் அப்படிங்கிறதான் கொஷின். இப்போ சொல்யூஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். டைம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. டைம் வந்து ஹவராக இருக்கலாம், ஆனால் இங்கே வந்து மினிட்ஸ் இருக்கனால மினிட்னு ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். நம்பர் ஆஃப் கார்டனர்ஸ் 120 மினிட்ஸில் முடிக்கணும்னா 6 பேர் இங்கே இருக்காங்க. ஆனால் அதே ஒர்க்கை 30 மினிட்ஸில் முடிக்க சொல்கிறாங்கனால எவ்வளோ பேருன்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதை எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். டைம் வந்து இப்போ என்ன ஆகுது, 120லேருந்து 30 குறையுது. டைம் டிக்ரீஸ் ஆகும்போது இப்போ நம்மளே பாருங்களேன், ஒரு வேலையை அர்ஜென்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆளுங்களை நிறைய சேர்த்துக்குவோம். அப்போ ஒர்க் டைம் வந்து கம்மியாக சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் கார்டனர்ஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். அப்போ இட் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். எக்ஸுக்கு எப்படி வேல்யூ கொண்டு படிப்பீங்க, 120 டிவைடட் பை 30 இன்ட்டு 6 கேன்சல் பண்ணிங்கன்னா 24 கார்டனர்ஸ். இப்போ இந்த வேலையை முடிக்கிறதுக்கு 24 கார்டனர்ஸ் தேவைப்படுவாங்க. ஆனால் ஏற்கனவே இங்கே 6 பேர் இருக்காங்க இல்லையா, அப்போ இன்னும் எத்தனை பேர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது 24லேருந்து 6 சப் பண்ணிங்கன்னா 18 மெம்பர்ஸ். ஸோ இன்னும் 18 கார்டனர்ஸை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒர்க்கை 30 மினிட்ஸில் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. So 24 minus 6 equal to 18. More gardeners are needed to finish the work in 30 minutes. 8th sum. Neelavani goes by bicycle to her school every day. Her average speed is 12 km per hour and she reaches school in 20 minutes. What is the increase in speed if she reaches the school in 15 minutes? இப்போ உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் நான் வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு. அதில் ஒரு கேர்ள் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. அப்போ பைசைக்கிளில் போகும்போது, வாக் பண்ணும்போது, காரில் போகும்போதெல்லாம் அந்த டைம் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் அவங்க சொல்லி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த சம்மு. நீலவேணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்க ஸ்கூலுக்கு டெய்லி என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிளில் போகிறாங்க. சைக்கிளில் போகும்போது 1 ஹவருக்கு 12 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஸ்பீடில் போனால் அவங்க வீட்டில் இருந்து 20 மினிட்ஸில் ஸ்கூலை போய் ரீச் பண்ணிடுவாங்க. ஆனால் இதே இன்னொரு நாள் என்ன செய்யணும் அப்படின்னா 15 மினிட்ஸ்லேயே அந்த ஸ்கூலை போய் ரீச் பண்ணணும். ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு, அவளுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னா அவளுடைய ஸ்பீடை வந்து அவள் எவ்வளோ வந்து அதிகரிக்கணும். ஏன்னா அவள் வந்து எப்போதுமே 12 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கா. இப்போ எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும், ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராக போகணும்னா இன்னும் அவள் எவ்வளோ ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிறது தான் கொஷின். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு வந்து கேட்குறாங்க. 20 மினிட்ஸ் போகணும், 20 மினிட்ஸில் போகணும் அப்படின்னா டைமில் போகணும்னா அவள் ஸ்பீடு வந்து 12 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதெல்லாம் நான் ப்ராக்கெட்டில் யூனிட்லாம் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அப்படி அதே இதை 15 மினிட்ஸில் வந்து அவள் போய் சேரணும்னா எவ்வளோ ஸ்பீடாக போவா, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. டைம் வந்து என்ன ஆகுது, 20லேருந்து 15 குறைஞ்சிருக்கு. ஸோ டிக்ரீசஸ். ஸ்பீடு வந்து என்ன ஆகும், இன்க்ரீசஸ். இப்போ நம்மளே பாருங்களேன், ஸ்கூலுக்கே நம்ம இன்றைக்கி லேட்டாக கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வேகமாக போவோம். அப்போ தான் நம்ம வந்து அந்த டைமை வந்து நம்ம கேட்ச் பண்ண முடியும். ஸோ டைம் டிக்ரீஸ் ஆகும்போது ஸ்பீடை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இட் இஸ் இன்வர்ஸ் வேரியேஷன். ஏன்னா ஒன்று குறையும் போது ஒன்று கூடுது இல்லையா. அப்போ எக்ஸுக்கு வந்து 20/15 × 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5s are 15, மேலே 4 5s are 20. அப்புறம் அந்த 3ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணியிருக்கேன். 3 1 is 3, 4 3s are 12. ஸோ 4 4s are 16 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகணும். ஆனால் அவன் ஏற்கனவே 12 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போயிட்டுருக்கான் அப்படின்னா இன்னும் அவன் எவ்வளோ ஸ்பீடை ரைஸ் பண்ணணும் 16 மாறுறதுக்கு. ஒரு 16லேருந்து 12 சப் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் பெர் ஹவர் மட்டும் அவள் ஸ்பீடை ரைஸ் பண்ணால் போதும். அவள் ஸ்கூலுக்கு வந்து 15 மினிட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமே போய் சேர்ந்துருவாள். 9th sum. A toy company requires 36 machines to produce car toys in 54 days. How many machines would be required to produce the same number of car toys in 81 days? இதுலேயும் பாருங்கள், சேம் நம்பர் அது இருக்கிற கண்டு தான் இது இன்வர்ஸ்லேயே நம்ம சொல்கிறோம், இல்லைன்னா டேரெக்டாக போயிடும். பாருங்கள், ஒரு டாய் கம்பெனினா ஒரு பொம்மைகள் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் 54 டேஸில் வந்து 36 மிஷினை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு டாய்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அப்படின்னா 81 டேஸில் வந்து அதே அளவு டாய்ஸை மேக் பண்ணணும்னா அவங்களுக்கு எத்தனை மிஷின்ஸ் தேவைப்படும்? அதே அளவு தான். எத்தனை அந்த நம்பர் வந்து நமக்கு தெரியல, ஏதோ குறிப்பிட்ட அளவு டாய்ஸ் மேக் பண்ணுறாங்க.
54 டேஸில் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் அதை தயாரிக்கிறதுக்கு 36 மெஷின்ஸ் வந்து தேவைப்படுது. இப்போ அவங்களுக்கு அந்த ஒர்க்கு வந்து அவங்களுக்கு இப்போ எமர்ஜென்சி கிடையாது, அதனால் அதை கொஞ்சம் அவங்க லேட்டாக முடிக்கலாம். இன்னொரு 81 டேஸ்க்கு அப்புறம் கூட அவங்களுக்கு அந்த டாய்ஸை வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிக்கலாம், மெஷின்ஸ் வந்து 36 மெஷின்ஸாக இருக்கிறத இப்போ என்ன பண்ணிக்குவாங்க, அப்போ நமக்கு ஒர்க்கு அர்ஜென்ட்டாக இல்லை அப்படின்னா மெஷின்ஸோட கவுண்டிங்கை நம்ம குறைச்சிருவோம் இல்லையா, எதுக்கு இது பற்றின மிஷின் ரன் ஆகுது இன்னும் கொஞ்சம் குறைச்சிருவோம். அதே கான்செப்ட் தான் இங்கே. அப்போ இந்த சேம் அப்படிங்கிறத வச்சே நம்ம வந்து முதல்ல கெஸ் பண்ணிடுறோம் இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கிவன் கொஷின்லேருந்து நம்ம அந்த முக்கியமான 2 கண்டென்ட்டை மட்டும் எடுக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 54 டேஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு 36 மிஷின்ஸ் தேவைப்படுது. அப்போ 81 டேஸ் ஒர்க் பண்ணணும்னா என்னன்னு தெரியல, அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீசஸ், 54லேருந்து 81 இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சாரிப்பா இந்த இடத்துல மெஷின்ஸ் போட்டுக்கடா, நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் வந்து டிக்ரீசஸ் ஆயிரும் வித் சேம் நம்பர் ஆஃப் கார் டாய்ஸ் ப்ரொடியூசிங். இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன், நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீசஸ், நம்பர் ஆஃப் திரும்ப டேஸ் போட்டிருக்கேன் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் மெஷின்ஸ்னு மாற்றிக்கோங்க. ஸோ இட் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுப்போம் அப்படின்னா 54/81 × 36 கேன்சல் பண்ணிங்கன்னா 9 9s are 81, 6 9s are 54, அப்புறம் 1 9 is 9, 4 9s are 36, 6 4s are 24. ஸோ ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் ஈக்குவல் டு 24. அப்போ 81 டேஸில் அந்த டாய்ஸை மேக் பண்ணுறதுக்கு வெறும் 24 மெஷின்ஸ் மட்டும் போதும். அடுத்தது சம் மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் 4.3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம அண்டர் த டாபிக் பார்த்ததுனால வெறும் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் பேஸ்டு சம் மட்டும் இருந்தது. இப்போ மிஸ்செலேனியஸில் பார்த்தீங்கன்னா 4.1 4.2 ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ப்ராப்ளம்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் மொதல் சம் பாரு, இஃப் த காஸ்ட் ஆஃப் 7 kg ஆஃப் ஆனியன்ஸ் இஸ் ₹84, ஃபைண்ட் த ஃபாலோயிங். ஒரே ஒரு கொஷினை கொடுத்துட்டு 2 சப்டிவிஷன் கேட்குறாங்க. 7 kg ஆனியனோட காஸ்ட்டு ₹84 இருந்தால் ஃபஸ்ட் கொஷின், வெயிட் ஆஃப் த ஆனியன்ஸ் பாட் ஃபார் ₹180. இப்போ ₹180 எடுத்துகிட்டு நம்ம கடைக்கு போகிறோம், அப்போ எத்தனை கிலோகிராம்ஸ் ஆனியன் நம்ம வாங்குவோம்னு கேட்குறாங்க. ஸோ கேட்டு 2 விஷயந்தான், ஒன்று விலை, இன்னொன்று வெயிட்டு. ஸோ விலையை வந்து காஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறோம், ப்ராக்கெட்டில் ருப்பீஸ் சைன் போட்டுக்கோங்க. வெயிட்டை வந்து கிலோகிராம்ஸில் வச்சுக்கிறோம். ₹84க்கு 7 கிலோகிராம்ஸ் ஆனியன் வாங்குகிறோம் அப்படின்னா ₹180 வச்சுருக்கோம். அப்போ எவ்வளோ வாங்குவோம், எக்ஸ் பாருங்கள், ₹84க்கே நம்ம 7 கிலோகிராம்ஸ் வாங்குகிறோன்னா ₹180 நிறைய காசு வச்சுருக்கோம். அப்போ நம்ம எவ்வளோ வாங்குவோம், ஆனியனோட குவான்டிட்டியை நம்ம அதிகமாக வாங்குவோம். ஸோ ரெண்டுமே அதிகமாகுதா, காஸ்ட் ஆஃப் த ஆனியன் இன்க்ரீஸ் ஆகும்போது இட்ஸ் வெயிட்டும் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். நிறைய வாங்குவோம் இல்லையா, நிறைய காசுக்கு நிறைய வாங்குவோம். அப்போ இட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஆர் வேரியேஷன். ஸோ எக்ஸுக்கு வேல்யூ இதில் மட்டும் நீ நல்லா கவனிச்சுக்கணும். டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருந்தால் கீழே இருக்க 180 மேலே எழுதிக்கணும், ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது 84 கீழே மாற்றிக்கணும். ஏன்னா x/y இஸ் கான்ஸ்டன்ட், அந்த கான்செப்ட் படி உங்களுக்கு ஷார்ட்டாக அந்த மெத்தட் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ 180/84 × 7 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 7s are 7, 12 7s are 84. ஏன்னா மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணிக்கணும், சரியா, இல்லை சைடில் கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ நான் 7ஐயும் 84ஐயும் கேன்சல் பண்ணியிருக்கேன். அடுத்து 12 இருக்கா, 12 1s are 12, 15 12s are 180. ஸோ ஆன்சர் வந்து 15 kilograms. இப்போ வெயிட் ஆஃப் 15 kg ஆஃப் ஆனியன்ஸ் இஸ் ₹180. இப்போ ₹180க்கு எத்தனை கிலோகிராம்ஸ் வாங்கலாம் அப்படின்னா 15 kg ஆஃப் ஆனியன்ஸ் வாங்கலாம். செகண்டு, த காஸ்ட் ஆஃப் 3 kg ஆஃப் ஆனியன்ஸ். இப்போ வந்து 7 kg 84 அப்படின்னா 3 kilograms எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ்ட்டு தானே கேட்குறாங்க, அதனால அது வந்து 2ஆக வச்சுக்கிறேன். வெயிட் வந்து கிலோகிராம்ஸில், காஸ்ட்டு வந்து ருப்பீஸில். 7 kg 84ன்னு முதலே கொடுத்துட்டாங்க. இந்த கொஷினில் 3 kilograms எவ்வளோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். வெயிட் ஆஃப் த ஆனியன் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா 7லேருந்து 3 கம்மியாகும்போது இதோட காஸ்ட்டும் கம்மியாகும். குறைச்ச அளவு வாங்கும்போது காசும் குறையும். அப்போ 7 kg இருந்தது 3 kilograms கம்மியாக தான் வாங்க போகிறேன், இப்போ காசும் கம்மியாக தான் ஆகும். ஸோ ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகிறதுனால இட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ எக்ஸ்க்கு வேல்யூ எப்படி எடுப்பீங்க, 3/7 × 84 கேன்சல் பண்ணிங்கன்னா 36ன்னு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ த காஸ்ட் ஆஃப் 3 kg ஆஃப் ஆனியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ₹36. நெக்ஸ்ட் செகண்ட் சம், இஃப் C ஈக்குவல் டு KD. ஃபஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் C அண்ட் D? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்மு தான், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. C ஈக்குவல் டு KDன்னு கொடுத்துட்டு வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் C அண்ட் D? இந்த Cக்கும் Dக்கும் என்னப்பா ரிலேஷன் கேட்குறாங்க, அதான் முதல் கொஷின். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்துடலாம். C ஈக்குவல் டு KD. நான் வந்து கேங்கிறது நம்ம கான்ஸ்டண்ட்டாக எங்கேயுமே அங்கே அசம்ஷன் பண்ணியிருக்கோம் ஜென்ரலைஸ் பண்ணும்போது. ஸோ
கேயை மட்டும் வச்சுக்கிறேன், கேக்கு பக்கத்தில் இருக்க டியை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். அப்போ லெஃப்ட் சைடில் வந்து வரும்போது மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் டிவிஷனில் வரும். கேங்கிறது கான்ஸ்டன்ட், டிங்கிறது ஒரு வேரியபிள். ரெண்டுக்கும் நடுவில் எந்த சைனும் இல்லைன்னா அது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கேயை மட்டும் அங்கேயே வச்சுட்டு நம்ம டி என்ன பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத அப்படியே லெஃப்ட் கொண்டு வரேன். ஸோ டிவிஷனில் வந்துடும் சி பை டி. அப்போ எக்ஸ் பை ஒய் ஃபார்மில் இருந்ததுன்னா அதை வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. தேர்ஃபோர் சியும் டியும் எதில் இருக்குதுன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். செகண்டு, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் கே கண்டுபிடி when c equal to 30 and d equal to 6. சிக்கு 30யும் டிக்கு 6ம் கொடுத்தா உனக்கு கேக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், when அப்படின்னா சியும் டியும் 30யும் 6மாக இருந்தால் கே என்ன, கேக்கு தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே, சி பை டி. சி இருக்க பிளேஸில் 30 அப்ளை பண்ணு, டி இருக்க பிளேஸில் 6 அப்ளை பண்ணு. 1 6 is 6, 5 6 are 30. Therefore கேயோட வேல்யூ 5 கிடச்சிச்சு. தேர்டு, ஃபைண்ட் சி when d equal to 10. வென்னுனா என்ன அர்த்தம்னா அதை எடுத்துக்கங்கன்னு அர்த்தம். அதாவது டி வந்து 10 இருந்தால் சிக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. ஸோ when d equal to 10, c equal to k into d. இது வந்து அவங்க ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துருந்தது. ஸோ c equal to k வந்து நம்ம செகண்ட் ஆன்சர்லேயே கண்டுபிடிச்சிருக்கோம், 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 5 into டிக்கு 10 அப்ளை பண்ணிக்கோங்க. 5 10s are 50. Therefore c is equal to 50 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த தேர்ட் சம். எவ்ரி 3 months தமிழ்செல்வன் deposits rupees 5,000 as savings in his bank account. In how many years he can save rupees 1,50,000? தமிழ்செல்வன் அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து 5,000 வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கார், சேவ் பண்ணிகிட்டே இருக்கார் அவர் பேங்க் அக்கௌண்ட்டில். அப்போ அவருடைய சேவிங்ஸ் வந்து 1,50,000 ஆகணும்னா எத்தனை வருஷம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இது வந்து இந்த சம்மில் மட்டும் நான் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி எழுதினாலும். டெபாசிட் அமௌண்ட்டை 5,000, இப்போ மந்த்து வந்து 3 months. அடுத்தது டெபாசிட் அமௌண்ட் வந்து 1,50,000 இருந்ததுன்னா எத்தனை மந்த்துன்னு கேட்குறாங்க, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ டெபாசிட் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா 5,000 இருக்கிறது 1,50,000 ஆகும்போது மந்த்தும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நிறைய மாதம் நீ பணம் போட தான் நிறைய அமௌண்ட்டு கிடைக்கும். இப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும்போது இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ எக்ஸுக்கு வேல்யூ 1,50,000 by 5,000 into 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 90 months. அங்கே இயர்னு கொடுத்துருக்கனால நான் இயராக மாற்றி காமிச்சிருக்கேன். 1 yearக்கு 12 months. ஸோ நம்ம வந்து மந்த் இயராக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 12 டிவைட் பண்ணிக்கணும். 7 years 6 months. Therefore he can save rupees 1,50,000 money in 90 months or 7 years 6 months. அடுத்தது சம் 4 5 ஹோம்ஒர்க்ப்பா. நெக்ஸ்ட் 6 சம்மு. x varies inversely as twice of y, given that when y equal to 6 the value of x is 4. Find the value of x when y is equal to 8. இப்போ x into 2y equal to k. இதில் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். x varies inversely as twice of y. இது வந்து இன்வெர்ஸ்லிங்கிற போது இது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷன், இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷனாக இருந்தால் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு கே, டேரெக்டாக இருந்தால் எக்ஸ் பை ஒய் கே ஈக்குவல் டு கே. இது வந்து மல்டிப்ளிகேஷனில் வரும், எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு கே. ஆனால் இங்கே ஒய் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்வைஸ் ஆஃப் ஒய். அப்போ எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸை அப்படியே வச்சுக்கோ, அந்த ஒய்க்கு பதிலாக மட்டும் 2y போட்டுக்கோங்க ஈக்குவல் டு கே. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொஷின், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய்க்கு 6ம் எக்ஸுக்கு 4ம் இருந்தால் எதுக்கு இந்த ஹிண்ட்டுனா கேக்கு இந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக கேக்கு என்ன வேல்யூன்னு பார்க்குறோம். ஒய் இருக்கிற இடத்துல 6ஐயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல 4ஐயும் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் 4 × 2 × 6 ஈக்குவல் டு கே. கே ஈக்குவல் டு 4 × 2 6 are 12. 2க்கும் 6க்கும் நடுவில் எந்த சேஞ்சும் இல்லைன்னா ரெண்டு ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 12 4s are 48. இப்போ வந்து கேக்கு 48 கிடச்சிருச்சுப்பா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதான் இப்போ தான் கொஷினுக்கே வர்றோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வென் ஒய் ஈக்குவல் டு 8. ஒய்க்கு நீ 8ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும். இப்போ ஒய் இருக்கிற இடத்துல 8ஐ மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எதில் கிவனில் எக்ஸ் இன்ட்டு 2y ஈக்குவல் டு கேயில் எக்ஸை அப்படியே வச்சுக்கோ. ஒய் இருக்கிற இடத்துல 8 அப்ளை பண்ணிக்கோ. கேக்கு இப்போ நீ கண்டுபிடிச்சிருக்க 48, ஸோ ஈக்குவல் டு 48 போட்டுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு 2 8s are 16 ஈக்குவல் டு 48. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 48/16 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 16s are 16,
3 16s are 48. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு கிடச்சிடும். அடுத்து 7th sum. A truck requires 108 liters of diesel for covering a distance of 594 km. How much diesel will be required to cover a distance of 1650 km? ஒரு ட்ரக்கு 594 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும்னா 108 லிட்டர்ஸ் ஆஃப் டீசல் தேவைப்படுது. அதே ட்ரக்கு 1650 கிலோமீட்டரை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ டீசல் தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸு டீசல்னு ஹெட்டிங் கொண்டு வந்துடுங்க. டிஸ்டன்ஸுக்கு கிலோமீட்டர் போட்டுக்கோ, டீசலுக்கு லிட்டர் போட்டுக்கோங்க, அந்த யூனிட்டை போட்டுக்கிறோம். 594க்கு 108 லிட்டர் தேவைப்படுது. 1650 கிலோமீட்டருக்கு எவ்வளவு, அதான் கொஸ்டின். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டீசலோட குவான்டிட்டி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் டீசலும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ 1650 மேலே போட்டுட்டு 594 கீழே போட்டுக்கோங்க. இன்ட்டு 108 ஈக்குவல் டு, இப்போ எப்படி கேன்சல் பண்ணியிருக்கேன்னா மிஸ் வந்து 594ஐயும் 108ஐயும் 9 டேபிளில் பண்ணியிருக்கேன். பண்ணால் 66 12 கிடைக்கும். அப்புறம் இந்த கீழே இருக்க 66ஐயும் மேலே இருக்க 1650யும் 11 டேபிளால் கேன்சல் பண்ணியிருக்கேன். 6 11s are 66, 150 11s are 1650. திரும்ப 6 1s are 6, 2 6 are 12. மொத்தம் மல்டிப்ளை பண்ணும்போது 300 லிட்டர். இந்த சம்மை வந்து உங்களுக்கு பெரிய டேபிள் டக்குன்னு உனக்கு கண்டுபிடிக்க தெரியலைன்னா எல்லாமே ஈவன் நம்பர் தான். கீழேயும் மேலேயும் இல்லை கீழேயும் கிராஸ்லேயும் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். ஒரே டேபிளால் கேன்சல் பண்ணலாம். உனக்கு தெரிஞ்ச சாதாரண 2 டேபிளில் நீ பொறுமையாக செஞ்சுப்பார். இதே மாதிரி ஃபைனலாக ஆன்சர் வரும். எடுத்தோடனே 11 9லாம் தெரியலன்னு 2லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அழகாக பொறுமையாக செஞ்சு பார்த்து 300 வருதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Therefore 300 liter of diesel required to cover a distance of 1650 kilometer. அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது. இதில் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் 2 சம்மும், அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.3ல் 4th சம்மும் 5th சம்மும் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.